மறைந்து போனார் அப்படிங்கிற பரியந்தம் 63 அத்தியாயம் பூர்த்தியாச்சு. மேற்கொண்டு 64வது அத்தியாயம். பிருஹதஸ்வ உவாச தஸ்மின்னந்தர்ஹிதே நாகே பிரஜயௌ நைஷதோ நலஹ ருதுபர்ணஸ்ய நகரம் பிராவிஷத்தசமேஹனி. இப்படி இந்த நாகராஜாவான இந்த கார்கோட்டகம்னு சொல்லக்கூடிய இந்த பாம்பானது மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா இந்த நலனானவன் அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அப்போது 10வது நாள் தசமேஹனின்னர். 10வது நாள் அயோத்தியா நகரம்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நகரம். அந்த நகரத்தை போய் அடையிறான். அங்கே ருதுபர்ணன்னு சொல்லக்கூடியவன் ராஜா. அந்த நகரத்தை போய் அடைஞ்சான். அதுக்கப்புறம் சராஜானமுபாதிஷ்டத் பாஹுகோஹமிதி ப்ருவன் அஸ்வானாம் வாஹனே யுக்தः பிருத்திவ்யாம் நாஸ்தி மத்சமஹ. அதுக்கப்புறம் இந்த ருதுபர்ணங்கிற ராஜாவை போய் பார்த்து இந்த நலனானவன் தன்னை பாஹுகன் அப்படின்னு சொல்லிக்கிறான். நான் என் பெயர் பாஹுகன்னு பெயர் அப்படின்னு சொல்லி நான் இந்த அஸ்வவித்தியில் ரொம்ப சிறந்தவன். இந்த குதிரைகளை பராமரிக்கிறதுலையும் அதே மாதிரி இந்த குதிரைகளெல்லாம் ஓட்டுறதுலையும் நான் ரொம்ப சாமர்த்தியசாலி, எனக்கு ஈடு இந்த லோகத்திலே கிடையாது அப்படின்லாம் சொல்லிக்கிறான். அதுக்கப்புறம் அர்த்தகிருச்ரேஷு சைவாஹம் பிரஷ்டவ்யோ நைபுணேஷு ச அன்னசம்ஸ்காரமபி ச ஜானாம்யன்யைர்விசேஷதः. அது மட்டும் இல்லை, இந்த சமையல் கூட எனக்கு ரொம்ப நன்னா தெரியும். அதுலேயுமே எல்லாரையும் விட நான் ரொம்ப விசேஷமாக இந்த ஷட்ரசங்கள் எல்லாத்தையும் நான் ரொம்ப விசேஷமாக தயார் பண்ணுவேன், நன்றாக சமைப்பேன் அப்படின்லாம் சொல்கிறான். இப்படின்லாம் சொல்லி இந்த ராஜாட்ட சொன்னோன்னே இந்த ராஜாவானவன் சொல்கிறான், வசபாஹுக பத்ரந்தே சர்வமே தத்கரிஷ்யசி சீக்ரயானே சதா புத்தி த்ரிஜதே மே விசேஷதः. மேற்கொண்டு இந்த ராஜாவானவன் ருதுபர்ணன் இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். சந்தோஷப்பட்டு இந்த பாஹுகனை பார்த்து சொன்னான், நீ இங்கேயே வசி அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி உனக்கு தேவையான எல்லா வசதிகள் ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி சீக்கிரயானே சதா புத்தி அப்படின்னார். அதாவது இந்த குதிரையில் வேகமாக பிரயாணம் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப விருப்பமுடையவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த ராஜா. அதனால் நீ இந்த குதிரை வித்தியில் ரொம்ப சிறந்தவன்கிறதுனால நீ இங்கேயே இருந்துரு அப்படின்னு சொல்கிறான். மேற்கொண்டு சத்வமாதிஷ்டயோகம் தம் ஏன சீக்ராஹயாமம பவேயுரஸ்வாத்யக்ஷோசி வேதனந்தே சதம் சதம். மேற்கொண்டு இந்த குதிரைகள்லாம் நல்லா பராமரிப்பேன்னு நீ சொல்கிறதுனால இந்த குதிரைகளுக்கு தலைவனாக உன்னை நான் நியமிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அஸ்வாத்யக்ஷோசி அப்படின்னா நீ இந்த குதிரைகளுக்கெல்லாம் தலைவனாக இருந்து அந்த குதிரைகளை நன்றாக பராமரித்து இப்படிலாம் பண்ணணும். உனக்கு சம்பளமாக எவ்வளோ கொடுக்க போகிறேன் அப்படின்னா சதம், அதாவது 1000 பொற்காசுகள் உனக்கு நான் சம்பளமாக கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு எல்லாம் தெரிவித்தான். அதுக்கப்புறம் த்வாமுபஸ்தாஸ்ய தஸ்சைவ நித்யம் வார்ஷ்ணேய ஜீவலௌ ஏதாப்யாம் ரம்ஸ்யதே சார்த்தம் வசவை மயி பாஹுக. அதுக்கப்புறமா உனக்கு ஒரு உதவிக்காக 2 பேரை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி வார்ஷ்ணேயா ஜீவலா அப்படின்னு 2 பேர் இவர்கள் 2 பேரும் உனக்கு உதவியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இவா 2 பேரையும் அமிச்சான் இவனுக்கு சகாயமாக. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா இந்த வார்ஷ்ணேயன் ஜீவலன்னு சொல்லக்கூடிய
இவர்கள் 2 பேரும் இவனை அந்த தங்குற இடத்துக்கு அழைச்சிட்டு போனால் அங்கே எல்லோரும் சேர்ந்து வசிச்சுட்டு இருக்கா. அப்போது இந்த சாயந்தர நேரமாச்சுன்னு இவன் ஏதோ புலம்பின்ண்டே இருக்கானா. சாயம் சாயம் சதா சேமம் ஸ்லோகமே கஞ்சகாத அப்படின்னார். சாயந்தரம் ஆச்சுன்னா ஏதோ சொல்லி புலம்பின்ண்டே இருக்கானா. ஒரு நாள் இந்த வார்ஷ்ணேயனானவன் கேட்குறான், நீ ஏதோ சொல்லி வருத்தப்பட்டுட்டே இருக்கியே என்ன அப்படின்னு கேட்டோன்னே, அப்போ இந்த பாகுகன் சொல்கிறான். அதாவது இங்கே பொதுவாக சொல்கிறான், என்ன அப்படிங்கிற விஷயத்தை முழுமையாக அவன் தெரிவிக்கலை. பொதுவான ஒரு விருத்தாந்தத்தை சொல்கிறான். ஏகா பாலானபிஜ்ஞாச்ச மார்கமாணா ததோசிதா க்ஷுத்பிபாசா பரீதாங்கி துஷ்கரஞ்சதி ஜீவதி. ஒரு ஸ்திரீயானவள் ரொம்ப பசியிலையும் அதே மாதிரி ஒரு வனத்திலையும் கோரமான வனத்திலையும் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு அவள் எப்படி இருக்காளோ அப்படிங்கிற அதை பற்றி கவலைப்படுறதாக சொல்கிறான். அதுக்கப்புறம் ஸ்வாபதாச்சரிதே நித்யம் வனே மஹதி தாருணே தியக்தா தேனால்பபாக்யேன மந்த பிரஜ்ஞேன மாரிஷா. இப்படி இந்த கோரமான வனத்தில் இவ சஞ்சரிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு அன்ன ஆகாரங்கள்லாம் கிடச்சிதா, யார் இவளுக்கு துணையாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அல்பபாகியமான ஒரு புருஷனானவன் இவளை கைவிட்டுட்டான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி ஏதோ வருத்தப்பட்டுருக்கான். அதுக்கப்புறம் இத்யேவம் நைஷதோ ராஜா தமயந்தி மனுஸ்மரன் அஜ்ஞாதவாசன்யவசத் ராஜ்ஞஸ்தஸ்ய நிவேஷனே. இப்படின்னு சொல்லி இந்த தமயந்தியை பற்றி சொல்லி வருத்தப்பட்டுருக்கான். இப்படி அஜ்ஞாதவாசம், யாருக்கும் தெரியாமல், இவன் நலன்கிறது யாருக்கும் தெரியாது, அப்படி வாசம் பண்ணிட்டு இருக்கான். அப்படிங்கிறதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாச்சு. இது ஸ்ரீமன் மகாபாரதேரண்ய பர்வணி நலோபாக்கியான பர்வணி சதுஷ்ஷஷ்டிதமோऽध्यायः. ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः. மேற்கொண்டு 65வது அத்தியாயமானது ஆரம்பமாகிறது. ப்ருஹதஸ்வ உவாச ஹிருதராஜ்யே நலே பீமः சபார்யே தர்சனம் கதே சிந்தயாமாஸ பஹுஷः சஹாமாத்யைர்நராதிபः அப்படின்னார். மேற்கொண்டு ப்ருஹதஸ்வரர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த ராஜ்யத்தை இழந்த நலமகாராஜாவானவன், அதே மாதிரி அவனுடைய பத்னியான தமயந்தி, இவர்கள் 2 பேரும் எங்கே இருக்கா அப்படிங்கிறதே தெரியலையே அப்படின்னு கவலைப்பட ஆரம்பித்தான். பீமராஜா, அதாவது விதர்ப தேசத்தோட ராஜா, தமயந்தியோட அப்பா. அப்படி கவலைப்பட்டு சமாஹூயத்விஜான் சர்வான் இதம் வச்சனமப்ரவீத் அக்ரஹாரஞ்ச தாஸ்யாமி கிரஹமம் நகரசம்மிதம். இப்படி கவலைப்பட்டு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினான். என்ன கூட்டம் அப்படின்னா, த்விஜானு சர்வானு, அங்கே இருக்கக்கூடிய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிராமணர்களையும் அழைச்சான். அவர்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னான், என்னுடைய புத்திரியான தமயந்தி, அதே மாதிரி என்னுடைய மாப்பிள்ளையான நலமகாராஜா, இவர்களை யார் கண்டுபிடிச்சிட்டு வரையலோ அவர்களுக்கு பெரிய சன்மானங்கள்லாம் பண்ண போகிறேன். அக்ரஹாரஞ்சதாஸ்யாமி, யார் இவர்களை கண்டுபிடிச்சிட்டு வரையலோ அவர்களுக்கு அக்ரஹாரத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னா. கிராமஞ்ச நகரம் சமம், அதே மாதிரி ஒரு கிராமத்தையே அவர்களுக்கு கொடுக்க போகிறேன், ஒரு நகரத்தையே அவளுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் சொன்னான். அதனால் எல்லா பிராமணர்களையும் அழைச்சி இந்த தமயந்தியும் நலமகாராஜனையும் எல்லாரும் போய் தேடணும் அப்படின்னு எல்லாருக்கும் உத்தரவு போட்டான். தமயந்தீன் நலஞ்சைவ பர்யன்வேஷதி யோத்விஜः கவாம்சதசஹஸ்ராணி
தாதா தஸ்மை த்விஜாதயே. இந்த மாதிரி இந்த நலதமயந்தியை யார் கண்டுபிடிச்சிட்டு வராளோ அவர்களுக்கு கவாம் சத சஹசிராணி, ஒரு 100 பசுமாட்டை வந்து அவர்களுக்கு தானம் பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இத்யுக்த்வா பிராமணான் சர்வான் சமாஹூய த்விஜோத்தமான் பிரஸ்தாபயாமாஸ ததா ததா தயோர்தர்சனகாங்க்ஷயா. இப்படின்னு சொன்னோன்னே எல்லா பிராமணர்களும் தயாரானார்கள். எல்லா தேசங்கள்லேயும் போய் தமயந்தியையும் நலனையும் தேடுறதுக்காக. சந்திதேஷதான் பீமஹ வசுதத்வாச்ச புஷ்கலம் மிருகயத்வன்னலஞ்சீவ தமயந்தீஞ்ச மே சுதாம் அஸ்மின் கர்மணி நிஷ்பன்னே விஜ்ஞாதே நிஷதாதிபே கவாம் சஹஸ்ரம் தாஸ்யாமி யோ வஸ்தௌ ஆனயிஷ்யதி அக்ரஹாராம்ச்ச தாஸ்யாமி கிராமம் நகரசம்மிதம் ஹிரண்யஞ்ச சுவர்ணஞ்ச தாசீதாசம் ததைவ ச. அதுக்கப்புறம் மேற்கொண்டு சொல்கிறான், யார் இந்த தமயந்தியும் நல்ல மகாராஜனையும் கண்டுபிடிச்சி அழிச்சின்னு வரையர்களோ அவர்களுக்கு ஹிரண்யம்னு சொல்லக்கூடிய பொற்காசுகள் எல்லாம் கொடுத்து, அதே மாதிரி தாசீதாசம், அதே மாதிரி பணியாளர்கள் அவர்களெல்லாமும் கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் சொன்னான். அதுக்கப்புறம் நச்சேச்சக்யா விஹானேதும் தமயந்தி நலோபிவா ஞாதமாத்ரேபி தாஸ்யாமி கவாம் சதசதம் தனம். அந்த மாதிரி அவர்களை ஐஷின்னு வந்தால் தான் இந்த மாதிரி சன்மானங்கள்லாம் கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். ஒருவேளை அவர்களை ஐஷின் வர முடியலைன்னா கூட ஞாத மாத்திரே பின்னா அவர்கள் எங்கே இருக்கார்கள்னு தெரிஞ்சுட்டாலே போகிறோம், அதை எனக்கு தெரிவித்தாலே உங்களுக்கு நிறைய சன்மானங்கள்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், இத்யுக்தாஸ்தே யஜுர்ஹிருஷ்டாஹ பிராமணா சர்வதோ திசம் புரராஷ்டிராணி சின்வந்தஹ நைஷதம் சஹ பார்யயா நைவக்வாபி பிரபஷ்யந்தி நலம் வா பீமபுத்ரிகாம். இதை கேட்டு எல்லா பிராமணர்களும் ரொம்ப சந்தோஷத்தோட எல்லா தேசங்கள்லேயும் போய் சஞ்சாரம் பண்ணினாலாம். எல்லா தேசங்கள்லேயும் போய் தேடுறா. இந்த நலமகாராஜனையும் தமயந்தியும் எல்லா தேசங்கள்லேயும் தேடி எங்கேயுமே அவர்கள் கிடைக்கல. அதுக்கப்புறம் ததச்சேதி புரீம் ரம்யா சுதேவோ நாம வைத்விஜஹ விஜின்வானோத வைதர்பி அபஷ்யத்ராஜவேஷ்மனி. அதுக்கப்புறம் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு நிறைய பிராமணர்களும் ஒவ்வொரு பிராமணர்களும் ஒவ்வொரு தேசங்களில் போய் தேடுறா. அதில் சுதேவஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணன், அவர் வந்து சேதி தேசம்னு சொல்லக்கூடிய அந்த தேசத்தில் நுழையிறார். நுழைஞ்சு அங்கே அந்த அரண்மனைக்கு போய் அங்கே இவளை தமயந்தியை பார்த்துட்டார். தயைவ ராஜா மாதாஜ பிராமணான் பர்யவேஷயத் போஜனார்த்தே சுதேவோபி தத்ரைவ பிரவிவேஷஹ. அப்படி அந்த தேசத்தை அடைஞ்சோன்னே அந்த ராஜா இவரை பார்த்து பாத்தியம் அர்க்கியம் எல்லாம் கொடுத்து இவரை பூஜை பண்ணி ஸ்வாகதம் பண்ணி அதே மாதிரி வேதத்தில் சொல்லித்து ஓம் யத் பிராமணேபியோ நந்ததாதி தன்மனுஷ்ய யஜ்ஞ சந்திஷ்டதே ஓம் அப்படின்னு பஞ்சவா ஏதே மகாயஜ்ஞாஹ அப்படின்னு வேதம் சொல்கிறது. நித்தியம் பஞ்ச மகாயஜ்ஞங்கள் விதிச்சிருக்கு. இந்த பஞ்ச மகாயஜ்ஞங்களில் தேவயஜ்ஞா, பித்ருயஜ்ஞா, பூதயஜ்ஞா, மனுஷ்யயஜ்ஞா, பிரம்மயஜ்ஞா அப்படின்னு 5 பஞ்ச மகாயஜ்ஞங்கள். தேவயஜ்ஞம்னு சொல்லக்கூடியது தேவாதி தர்ப்பணங்கள், அதே மாதிரி ஹோமங்கள், அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய ஹோமங்கள், பிரம்மச்சாரியாக இருந்தால் சனிதாதானம், கிரகஸ்தர்களுக்கு ஔபாசனம், அக்னிஹோத்திரம்,
இப்படி இந்த அக்னி உபாசனைகள் இதெல்லாம் தேவயஜ்யம்னு பேர். அது அடுத்து பித்ருயஜ்யங்கள். பித்ருயஜ்யம் அப்படின்னா பித்ரு தர்ப்பணம், பித்ரு ஸ்ராத்தங்கள், இதெல்லாம் பித்ருயஜ்யம்னு பெயர். அடுத்து தேவயஜ்யம். பூதயஜ்யம். பூதயஜ்யம்னு சொல்லக்கூடியது வைஸ்வதேவம். வைஸ்வதேவம் பண்ணி இந்த எல்லா பூதங்களுக்கும் ஒரு பலி கொடுக்கறது, இது பூதயஜ்யான்னு பெயர். அடுத்து மனுஷ்ய யஜ்யம். மனுஷ்ய யஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிதி சத்காரம், உணவளித்தல், இதுதான் மனுஷ்ய யஜ்யம். யத் பிராமணேபியோர்னம் ததாதி தன்மனுஷ்ய யஜ்ஞ சந்திஷ்டதே அப்படின்னு சொல்கிறது வேதம். இந்த பிராமணர்களுக்கு போஜனம் பண்ணி வைக்கிறது இருக்கே, இதுக்கு மனுஷ்ய யஜ்ஞம் அப்படின்னு பெயர் அப்படின்னு வேதம் சொல்லித்து. அதே மாதிரி பிரம்ம யஜ்ஞம். பிரம்ம யஜ்ஞம்னு சொல்லக்கூடியது நித்தியம் அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணி தேவாதி தர்ப்பணங்கள்லாம் அதுலேயும் விதிச்சிருக்கு. இப்படி பண்ணுறது. இதில் இந்த மனுஷ்ய யஜ்ஞம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப உயர்வானது. அதை இவன் பண்ணுறான், இந்த ராஜாவானவன். இந்த பிராமணோத்தமர் சுதேவகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராமணோத்தமரை பார்த்தோன்னா பிரார்த்தனை பண்ணி இவர்களுக்கு பாத்தியம் அர்க்கியம் ஆச்சமனியம் மதுபர்க்கம் எல்லாம் கொடுத்து இவருக்கு போஜனத்துக்கு வரணும்னு பிரார்த்தனை பண்ணினா இந்த சுதேவர்னு சொல்லக்கூடிய பிராமணர் இன்னும் சில மற்ற பிராமணர்கள் அவர்கள் எல்லாரும் அந்த போஜனசாலையை நோக்கி போகிறா. அங்கே போய் இவர்களுக்கு ஆசனங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி இவர்களை உட்கார வைக்கிறான். அதே மாதிரி அங்கே ராஜமாதாவாக இருக்கக்கூடியவள் இந்த தமயந்தியை அவர்களுக்கெல்லாம் பரிமாறுறதுக்காக அனுப்புகிறா. ஏன்னா இது ஒரு பெரிய புண்ணியம். பரிமாறுறது அப்படிங்கிறது அன்னம் இடுதல், அவர்களுக்கு பரிமாறி அவர்களுக்கு போஜனம் பண்ணி திருப்தி பண்ணி வைக்கிறது, இது ஒரு பெரிய புண்ணியம். அதனால் இது அந்த உத்தமமான ஸ்திரீ தமயந்தியை விட்டு பண்ணி வைக்கணும்னு இந்த தமயந்தியை அனுப்புகிறா. அவள் பரிமாறுறதுக்காக வரா. அந்த சமயத்தில் போஜனார்த்தே சுதேவோபி தத்ரைவ பிரவிவேஷः, இந்த சுதேவன்னு சொல்லக்கூடிய பிராமணன் அங்கே உட்கார்ந்துருக்கான் அந்த கூட்டத்தில். கிருஷாம் விவர்ணாம் மலினாம் பர்த்ருஷோகபராயணாம் புண்ணியாக வாசனே ராஜ்ஞः சுனந்தா சகிதாம் ஸ்திதாம். இந்த சுதேவன்னு சொல்லக்கூடிய இந்த பிராமணனானவன் அந்த தமயந்தியை பார்க்குறான். கிருஷாம் விவரணாம்னர் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாலாம், அன்ன ஆகாரங்களே இல்லை, ரொம்ப ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கா. அவளை பார்க்குறான். அதே மாதிரி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. என்ன இவ ஆபரணங்கள் அலங்காரங்கள் இப்படி இருந்தவ இப்போ எப்படி இருக்கா அப்படின்னா ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாலாம். அதே மாதிரி உடல் முழுக்க இந்த புழுதிகள்லாம் படிஞ்சு ரொம்ப அழுக்காக இருக்குது. அதே மாதிரி கிழிஞ்ச வஸ்திரத்தை கட்டின்னு இருக்கா. இப்படி பர்த்ருஷோக பராயணா அப்படின்னர். தன்னுடைய கணவனை பிரிஞ்சதுனால ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. இதெல்லாம் பார்த்தோன்னா இவருக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த அலங்காரங்கள் ஆபரணங்களோடு பார்த்தவர் இப்போ பார்த்தோன்னே இவருக்கு கொஞ்சம் புரியலை. மேற்கொண்டு இவர் சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கார், எங்கேயோ பார்த்துருப்போமேன்னு. எப்படி பார்த்தோன்னே ஒரு கட்டத்தில் புரிஞ்சுடுத்து இது தமயந்தி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டார். அதுக்கப்புறம் இவர் அன்ன ஆகாரங்கள்லாம் இவருக்கு யதோக்தமாக பண்ணி வச்சா. அதுக்கப்புறமா தாம்பூலங்கள்லாம் இவருக்கு கொடுத்து உபச்சாரங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் சொல்கிறார், இந்த பிராமணனானவர் ஏவம் விமர்சிய விவிதை காரணைர்லக்ஷணைச்சதா உபகம்ய ததோ பைமீம் சுதேவஹ பிராமணமப்ரவீத். இவருக்கு இது தமயந்தி தான் அப்படிங்கிறத இவர் தீர்மானம் பண்ணிட்டார், சில காரணங்களையும் லக்ஷணங்களையும் வச்சு. அதனால் இவர் இந்த தமயந்தியை பார்த்து சொல்கிறார், பேச ஆரம்பிக்கிறார். அஹம் சுதேவா வைதர்பி பிராதுஸ்தே தயிதஸ் சகா பீமஸ்ய வசனாத்ராஜ்ஞः த்வாமன்வேஷ்டுமிஹாகதः அப்படிங்கிறார்.
என்னுடைய பெயர் சுதேவன் பெயர். நான் வந்து விதர்ப ராஜா, விதர்ப தேசத்தோட ராஜா பீமன் அவனுடைய ஒரு தோழன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அந்த ராஜாவால் கட்டளையிடப்பட்டிருக்கு, அந்த கட்டளையின் பேரில் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். குஷலீ தே பிதா ராஜ்ஞி ஜனனீ भ्रातरश्चते आयुष्मन्तौ कुशलिनौ तत्रस्थौ दारकौ च ते त्वत्कृते बन्धुवर्गाश्च गतसत्त्वायि वासते अन्वेष्टारो ब्राह्मणाश्च भ्रमन्ति शतशो महीम्. அதே மாதிரி உன்னுடைய அப்பா அம்மா உன்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் உன்னுடைய அப்பாவால் கட்டளையிடப்பட்டு நூற்றுக்கணக்கான பிராமணர்கள் நானா தேசங்களில் பல தேசங்களில் உன்னை தேடி சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார்கள். அதே மாதிரி உன்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாருமே உன்னுடைய வருகைக்காக ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கார்கள். அதே மாதிரி உன்னை பிரிஞ்சு ரொம்ப வருத்தத்தில் இருக்கா, இதெல்லாம் தெரிவித்தார். அதே மாதிரி அந்த உன்னுடைய அப்பாவால் கட்டளையிடப்பட்டதில் நானும் அந்த பிராமணனில் ஒருவன் இந்த தேசத்தில் உன்னை தேடி வந்தேன், உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னார். மேற்கொண்ட ப்ரஹதஸ்ஸௌவாச அபிஞாய சுதேவந்தம் தமயந்தி யுதிஷ்டிர பர்யப்ருச்சதான் சர்வான் க்ரமேண சுஹ்ருதஸ்வகான் ருரோத ச பிருஷம் ராஜன் வைதர்பீ சோககர்ஷிதா திருஷ்ட்வா சுதேவம் சஹசா பிராதுரிஷ்டம் த்விஜோத்தமம். இந்த சுதேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராமணர் எல்லாத்தையும் சொன்னார். தன்னுடைய மக்கள், தன்னுடைய உறவினர்கள், அப்பா அம்மா எல்லாரை பற்றியும் சொன்னார் வரிசையாக. இதை கேட்டோன்னே தமயந்திக்கு ரொம்ப வருத்தம் தாங்க முடியாமல் அழ ஆரம்பிச்சிட்டா. அழுதுண்டே மேற்கொண்டு சொன்னான். ததோ ருதந்தீம் தான் திருஷ்ட்வா சுனந்தா சோககர்ஷிதா சுதேவேன சஹைகாந்தே கதயந்தீஞ்ச பாரத பிராமணேன சகாகம்ய தாம் வித்தி யதி மன்யசே அத சேதிபதேர்மாதா ராஜ்ஞஸ்சாந்தः புராத் ததா ஜகாம யத்ர சா பாலா பிராமணேன சகாபவத் அப்படின்னு இந்த சுதேவனை பார்த்து அழுதுண்டே தன்னுடைய வருத்தத்தெல்லாம் சொல்ல ஆரம்பித்தா. தான் வந்து தன்னுடைய கணவனை பிரிஞ்சு வருத்தத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தா. ரொம்ப வருத்தப்பட்டா, அழுதுண்டே இருக்கா. இதை பார்த்த இங்கே சுனந்தான்னு இருக்கக்கூடிய இந்த பெண்ணானவள் இந்த ராஜமாதாட்ட போய் சொல்லிடுறா. யாரோ ஒரு பிராமணர் வந்திருக்கார், அவரை பார்த்து அவர் ஏதோ கேட்டார். இவன் வந்து தமயந்தியானவள் அழுதுண்டே ஏதோ சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இந்த ராஜமாதாவானவள் வரா. வந்து இங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பார்த்து அங்கே அந்த பிராமணரை கூப்பிட்டு பேசுகிறா. ததஸ்து தேவமானாய ராஜமாதா விஷாம்பதே பப்ரச்ச பார்யாகஸ்யேயம் சுதாவாகஸ்ய பாமினி கதஞ்ச நஷ்டாஜ்ஞாதிभ्यः भर्तुर्वा वामलोचना त्वया च विदिता विप्र கதமேவங்கதா சதி அப்படின்னார். இந்த பிராமணரை கூப்பிட்டு விசாரிக்கிறா. இவ யாருடைய மகள், யாருடைய மனைவி, எப்படி இந்த உறவினர்கள், கணவன் எல்லாரையும் எப்படி இவ இழந்தா அப்படிங்கிறதெல்லாம் இவ கேட்குறா. இந்த ராஜமாதாவானவள் ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் त्वत्तः सर्वमशेषतः तत्त्वेन हि ममाचक्ष्व पृच्छन्त्या देवरूपिणम् एवमुक्तस्तया राजन् सुदेवो द्विजसत्तमः सुखोपविष्ट आचष्ट दमयन्त्या यथा तथम् அப்படின்னு இந்த ராஜமாதாவானவள் கேட்குறா. அப்போ இந்த சுதேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராமணனானவர்
சுகோபவிஷ்டா நன்றாக உட்கார்ந்து இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அப்படிங்கிறதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகிறது. இது ஸ்ரீமன் மகாபாரதேரண்ய பர்வணி நலோபாக்கியான பர்வணி பஞ்சஷஷ்டிதமோऽध्याय. ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் व्यासं ततो जयमुदीरयेत्. जय जय जगदम्ब शिवे जय जय कामाक्षि जय जयाद्रिसुते जय जय महेशदयिते जय जय चिद्गगनकौमुदीधारे. श्रीजगदम्बार्पणमस्तु.